நல்ல அமைப்பில் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன், அவசரப்படாதீங்க. தினேஷ்குமார் 21/8/95 8:15 இரவு, பிறந்த இடம் திருவாரூர். திருமணம் பேச்சு ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகிறது. எப்பொழுது திருமணம்? 7ல் செவ்வாய் மற்றும் ராகு கேது தோஷம் என்கிறார்களா? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? தினேஷ்குமார் 7ல் செவ்வாயும் 8ல் ராகுவும் இருக்கிறாங்க. ராசிக்கு 7ஆம் இடம் செவ்வாயினுடைய பார்வை அமைப்புகள்ல இருக்கு. சரி, குரு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அருமையான அமைப்புகள்ல லக்னத்தை பார்க்குறாரு. குரு லக்னத்தையும் 5ஆம் இடத்தையும் நல்லா பார்க்குறாரு. சந்திரன் தேய்பிரை சந்திரனா இருந்தாலும் திக்பலமா இருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு 5ல் மறைஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 31 வயது ஆகுது. ஏன் திருமணம் நடக்கல? என்ன காரணம்? சனி தசையில இப்போ புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில புதன் புக்தி, புதன் உங்களுடைய 7ஆம் அதிபதி தான். ஏன் 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் அந்த வீட்டுக்கு இதில் மறைஞ்சிருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு சுக்கிரனுடைய அமைப்பு. சரி, 6ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை. நல்ல வேளை குருவின் பார்வை லக்னத்துக்குன்ற மாதிரியான விஷயம். ஒரே ஒரு விஷயம் செய்யலாம், திருமண அமைப்பை கொஞ்சம் நிதானப்படுத்துங்க. ஏன்னா பொண்ணுக்கு எல்லாமே அடுத்து 6-8 மாதிரியான அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை. ஓகேங்களா? இந்த நல்லா இல்லைன்ற தன்மை நல்லா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது. 2ஆம் இடத்துல கேது இருந்தால் டல் அடிப்பார் தான். சனியும் கிட்டத்தட்ட ஒரு அமைப்புகளில் இருக்காரு. அடுத்தடுத்து இந்த 6-8ன்னு இது வந்ததுனாலே நான் ஒத்துக்க மாட்டேங்க. எனக்கு ரொம்ப நான் இது சென்சிட்டிவ். இதில் என்ன இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி 2032 போல வரும். அந்த 2032 போல வரும்போது 6-8 வருது இல்லை, நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணோம்ல. 2038 போல கிட்டத்தட்ட 2028 சுக்கிரன், 2031 சூரியன் சரியா அந்த இடத்துல வருது. ஐயா, திருமண அமைப்புகளுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல அமைப்பில் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன், அவசரப்படாதீங்க. அவங்கவுங்க சொல்கிறாங்கன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இப்போ எல்லாம் கைகூடி வந்தாலும் வரக்கூடிய சுக்கிர தசையும் சூரிய தசையும் நல்லா இல்லைங்க. அது கொஞ்சம் நல்லா இல்லை. அதாவது சனி தசையில் சூரியன் புக்தி, சனி தசையில் சுக்கிரன் புக்தி 2032 வரைக்கும் கொஞ்சம் சுமாருங்க.